என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ள யோவான் ஸ்நானகனை ஏரோது என்கிற ராஜா சிறைச்சாலையில் போட்டு அடைத்து வைத்திருந்தான். ஏனென்றால் ஏரோதின் பாவத்தை யோவான் ஸ்நானகன் சுட்டிக்காட்டினார். நீ இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடாது, உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டார். அதனால் அவன் என்ன செய்தான்? யோவான் ஸ்நானகனை சிறைச்சாலையில் போட்டு அடைத்து வைத்திருந்தான். ஆனாலும் பாருங்கள், யோவான் ஸ்நானகனுடைய ஆலோசனைகளை அவன் கேட்பான். அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாவற்றின்படியும் அவன் செய்வதில்லை, அநேக காரியங்களைத்தான் செய்து கொண்டிருந்தான். இந்த இடத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மிக முக்கியமான காரியத்தை சுட்டி காட்டுகிறார். சில பேர் இப்படிதான் தங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எல்லாவற்றுக்கும் செவி கொடுப்பது இல்லை, ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் செவி கொடுப்பார்கள். அதனால் எப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும்? பரிசுத்தமும் நீதியும் உள்ள யோவான் ஸ்நானகன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறார். ஆனால் பாவம் அவருடைய வாழ்க்கையில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். வார்த்தைக்கு முற்றுமுடிய நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் பாவங்களும் அக்கிரமங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் முற்றுமுடியை கீழ்ப்படியாமல் ஒரு சிலதுக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தமும் நீதியும் உள்ள காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலையில் தான் காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையில் எது கட்டப்பட்டிருக்கிறது, எது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நிதானித்துப்பார். பரிசுத்தமும் நீதியும் கட்டப்பட்டும் பாவம் கட்டவிழ்க்கப்பட்டு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதா என்பதை நிதானித்துப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாய் உன்னோடு கூட இடைபடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முற்றுமுடியை கீழ்ப்படிய ஆரம்பி கர்த்தரும் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.